ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் பல மடங்கு பெரிய சைஸில் உயிரினங்கள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் அதை விடவும் பல மடங்கு பெரிய சைஸில் உயிரினங்கள் எல்லாமே இந்த பூமியில் வாழ்ந்துருக்கு அப்படின்னு சொன்னால் அது உங்களால் நம்ப முடியுமா? அப்படி வாழ்ந்த ஒரு முக்கியமான 5 பெரிய உயிரினங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது டைட்டனோபோவா. நம்ம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பாம்புகள் அப்படின்னா அது அனகோண்டா மற்றும் மலைப்பாம்புகள் தான். இது ரெண்டுமே அதிகபட்சமாக 250 கிலோ தான் எடை கொண்டது. ஆனால் இந்த டைட்டனோபோவா பார்த்தீங்கன்னா 1200 கிலோ எடை கொண்டது. அவ்வளோ மிகப்பெரிய பாம்பு, கிட்டத்தட்ட 50 அடி நீளம் கொண்ட ஒரு பாம்பு அப்படின்னா அது இந்த டைட்டனோபோவா தான். கிட்டத்தட்ட 6 கோடி வருஷத்துக்கு பழமையான இந்த டைட்டனோபோவாவுடைய புதைப்படிமம் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தென் அமெரிக்கா பகுதியிலிருந்து கண்டுபிடிச்சு எடுத்துருந்துருக்காங்க. இதனுடைய சைஸை பார்க்குறப்ப இது கண்டிப்பாக டைனோசர்ஸ்க்கு அப்புறமா இதுதான் மிகப்பெரிய உயிரினமாக அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டைட்டனோபோவா அந்த காலத்தில் வாழ்ந்த முதலைகள், சுறா இது எல்லாத்தையுமே ரொம்பவே ஈஸியாக வீழ்த்தி அதை உண்ணக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்தளவு வலிமையான ஒரு உயிரினம் தான் இந்த டைட்டனோபோவா. அதுக்கப்புறமா நிறைய காலநிலை மாற்றங்களால் இந்த உயிரினங்கள் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அடுத்ததாக பார்க்க போகிறது உல்லி மேமுத். தற்போதுள்ள யானைகளுடைய முன்னோடி அப்படின்னு இந்த ஒரு உயிரினத்தை சொல்லி ஆகணும். கிட்டத்தட்ட 4 லட்சம் வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு உயிரினம் அப்படின்னா அது இந்த உல்லி மேமுத் தான். இது அதிகபட்சமாக ஐரோப்பிய மற்றும் ஆசிய பகுதியில் இருக்கிற பனி பிரதேசத்தில் தான் காணப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய உடலுறுப்பு பனியில் உறைஞ்ச நிலையில் பல இடங்களில் வைக்கப்பட்டிருக்கு. பிரான்ஸில் மட்டும் பார்த்தீங்கன்னா பனியுக மனிதர்களால் குகையில் இதனுடைய ஓவியம் வரையப்பட்டிருக்கு. இந்த உயிரினங்கள் எப்படி அழிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பருவநிலை மாற்றம், அது மட்டும் இல்லாமல் மனிதனால் வேட்டையாடப்பட்டதுனால இந்த உயிரினம் மொத்தமாக அழிஞ்சிருச்சு. அடுத்ததாக பார்க்க போகிறது சீ ஸ்கார்பியன்ஸ். டைனோசர்கள் வாழ்ந்த காலத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு குன்றினி உயிரினம் அப்படின்னா அது இந்த சீ ஸ்கார்பியன்ஸ் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா கடலாம் அதிகமாக வாழ்ந்துட்டு இருக்கும். இது நார்மலாக இருக்கிற தேலை விட கிட்டத்தட்ட ரொம்பவே பெருசாக இருக்கும். கிட்டத்தட்ட 10 அடி நீளம் கொண்ட இந்த ராட்சச தேல்கள் பார்த்திங்கன்னா கடலில் மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கும். தற்போது கிடச்சிட்டு இருக்கிற படிமங்கள்லேயே ரொம்பவே பழமையான ஒரு படிமம் அப்படின்னா 47 வருஷத்துக்கு முன்னாடி கிடச்ச ஒரு படிமம் தான். அது பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் கிடச்சிருந்துருக்கு. ஆனால் இந்த ஒரு உயிரினங்கள் எல்லாமே 25 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துருச்சு. இது இறந்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போ வரைக்கும் யாராலையுமே அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததாக பார்க்க போகிறது சிமிலோடான். புலி, சிறுத்தை மாதிரியே இந்த பூமியில் 25 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு பூனை இனம் தான் இந்த சிமிலோடான். கிட்டத்தட்ட 470 கிலோ எடை, 6 to 10 அடி நீளம், 28 சென்டிமீட்டர் மிகப்பெரிய கோரைப்பற்களை கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான உயிரினம் தான் இந்த சிமிலோடான். 10 வருஷத்துக்கும் பழமையான இதனுடைய புதைப்படிமங்கள் பல இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மனிதன் மற்றும் சிமிலோடான் இது ரெண்டுக்கு இடைப்பட்ட உயிர் பிழைத்தல் போட்டியில் மனிதனால் கொல்லப்பட்டிருக்கிறதா இந்த சிமிலோடான் அப்படின்ற மாதிரி நிறைய ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறது ஸ்பைனோசரஸ். டைனோசரஸ் பற்றி இந்த உலகத்தில் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். அதில் ஒரு வகை தான் இந்த ஸ்பைனோசரஸ். ஆனால் என்ன, அதை விட ரொம்பவே கொடூரமானது தான் இந்த ஸ்பைனோசரஸ். வட ஆப்பிரிக்காவில் நீர்லையும் நிலத்திலையும் வாழக்கூடிய ஒரே டைனோசரஸ் இனம் அப்படின்னா அது இந்த ஸ்பைனோசரஸ் தான். கிட்டத்தட்ட 21,000 கிலோ எடை, அது மட்டும் இல்லாமல் 60 to 100 அடி நீளம் கொண்ட ஒரு மிக பிரம்மாண்டமான உயிரினம் தான் இந்த ஸ்பைனோசரஸ். இது ஈஸியாக சுறா, திமிங்கலம், மற்ற டைனோசரஸ் இனத்தையும் கூட ஈஸியாக வேட்டையாடி வீழ்த்தக்கூடியது. அந்தளவு வலிமை மிக்க உயிரினம் தான் இந்த ஸ்பைனோசரஸ். கிட்டத்தட்ட 11 கோடி ஆண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த இந்த ஸ்பைனோசரஸ் எல்லாமே 6 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி பூமியில் விண்கல் தாக்குறதுனால முற்றிலும் அழிஞ்சு போயிருக்கு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா 5 மிக பிரம்மாண்டமான உயிரினங்கள். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ சொன்ன இந்த 5 உயிரினத்தில் எந்த உயிரினம் இந்த காலகட்டத்திலையும் இருந்திருந்தால் ரொம்பவே மோசமாக இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க. அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சினா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு தமிழ் ஹிஸ்ட்ரி. நெக்ஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்டான அப்டேட் மீட் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.